ஹாய் வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க, பன் பட்டர் ஜாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இங்கே நான் சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன், 150 ml. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நம்ம இதை கலக்கிட்டு ஈஸ்ட்டு சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, அதை பார்த்துக்கோங்க. வெதுப்பாக இருக்கணும். நான் இங்கே 3 கிராம் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த பால்லையே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இங்கே மைதா 200 கிராம் எடுத்திருக்கேன், அது கூடவே 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் உப்பு இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளுக்கு நம்ம ப்ரெட்டு நல்லா ஸ்பாஞ்சஸ் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இதை ஈஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்க்கணும். நான் அன்சால்ட்டட் பட்டர் தான் சேர்க்குறேன். நீங்கள் ஒரு வேளை சால்ட் பட்டர் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உப்பு நம்ம சேர்க்க தேவையில்ல, அதில் இருக்க உப்பே போதும். நான் இங்கே பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டராக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுடுங்க. சாஃப்டான பட்டராக இருக்கணும். இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க, டபுள் ஆகி ரைஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம டோ நல்லா டபுள் ஆகி ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நம்ம எத்தனை ப்ரெட்டு வேணுமோ அத்தனை இதாக நம்ம பேட்சாக பிரிச்சுக்கலாம்.
இப்போ கொஞ்சம் வந்து மாவு வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது போல் நல்லா நீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து பாதியாக கட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சைடாக இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் குட்டி குட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி மாவு வந்து நல்லா பால் மாதிரி செஞ்சுட்டு நம்ம வச்சுட்டு இப்போ வந்து இதை நீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஓவல் ஷேப்பில் நம்ம தட்டிட்டு அப்படியே மடக்கி சுற்றிக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு ட்ரேயில் நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா டோவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கிங்க்கு வச்சிடலாம். 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே 160 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து டபுள் ஆகட்டும். பாருங்கள், நம்மளோட டோலாம் டபுள் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மில்க் கோட்டிங் வந்து கொடுத்துட்டு பேக்கிங்க்கு வச்சிடலாம். மில்க்கு கோட்டிங் கொடுங்க, அதுவே கோல்டன் ப்ரௌன் வரும். உங்களுக்கு வரல அப்படின்னா முட்டையோடைய மஞ்சள் கரு மட்டும் நீங்கள் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதாவது மஞ்சள் கரு நல்லா கலந்துட்டு கொடுங்க. மில்க் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம 160 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பன்னு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பட்டர் வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா கிளாஸியாக தெரியும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டும் ஜாமும் பட்டரும் நம்ம அப்ளை பண்ணி பன் பட்டர் ஜாமாக நம்ம சாப்பிட்லாம். பட்டர் பேப்பரில் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு சைடு வந்து க்ரீமும் அதாவது பட்டர் க்ரீமும் இந்த சைடு வந்து ஃப்ரூட் மிக்ஸ் அதாவது ஜாமு அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே பட்டர் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஜாமு இது வந்து இன்னொரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேலட் நைஃப்பில் வச்சு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இது வந்து மூடிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்லாம். நம்மளுடைய பன் பட்டர் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.